அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்போது நாட்டை ஒழிக்குங்கிற உயிர்கொல்லி நோயாக இருப்பது கேன்சர், புற்றுநோய் மட்டும்தான். மற்றதெல்லாம் சர்க்கரை வியாதியும் ஓரளவுக்கு குணப்படுத்துகிறாங்க. மற்ற ஹெச்ஐவி கூட ஓரளவுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி மக்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால் கேன்சர் தான் இப்போ குடல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், குடலில் எல்லாத்துலேயுமே புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. தோலில், வாசனை வாயில் எல்லாத்துலேயும் வர புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த புற்றுநோயை குணப்படுத்த சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்போது புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு முக்கியமாக திராட்சையினுடைய விதைகள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் உருவாக செல்ஸ்களை அழிக்கப்பட்டு புற்றுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே வில்வம்பழத்தை எடுத்து, வில்வம்பழத்துக்கு பயங்கர பவர் அதிகம். அதனுடைய தழைகளை பகுதிக்கு வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது, ஆஸ்மா குணமாகும். அதே விளாம்பழத்தை உடச்சி அதில் உள்ள நாரை எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதியை வெள்ளம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் உருவாக தடுக்கப்பட்டு புற்றுநோய் முற்றிலும் குணமாகிறது. அதே போல் நித்திய கல்யாணி பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறி வயிற்றில் குடிச்சுடுவாங்க. 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. கேன்சர் செல்கள் அழிக்கப்படுகிறது, கேன்சர் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் நம்ம முக்கியமானது இப்போ சோற்று கட்டாய் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கங்க. ஓரங்கிற முள்ளுங்களை சீவிடுங்க, மனைவி சீவிடுங்க, துண்டு துண்டாக நறுக்குங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்து துண்டு துண்டாக சோற்று கட்டாயை நசுக்குங்க. துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கின்னு 1/2 லிட்டர் தேன் கலந்துங்க. தேனில் போட்டு ஊற வைங்க. ஒரு 50 ml பிராந்தி, கம்பெனி பிராண்டியாக போட்டு ஊற வச்சுருங்க. 3ஐயும் சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா குலுக்கி நல்லா ஊற வச்சுட்டு காலை மாலை இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அது ஒரு 10 நாளைக்காவது வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. கேன்சர் செல்லை அழித்து கேன்சர் குணமாக அது ஒரு முக்கியமாக வழி வைக்கிறது. அதே போல் நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. குடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் இதெல்லாம் கிளியர் ஆகுது. நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. அதே போல் வாரத்தில் 2 நாட்கள் இறா சாப்பிடுங்க. இறா சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஆஸ்மா குணமாகிறது. அதே போல் நம்ம பாதாம் பருப்பு அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் சக்கரை வெள்ளைக்கிழங்கு சாப்பிட்டா மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, தைராய்டும் கட்டுக்குள் வரும். அதே போல் நம்ம கேன்சர் செல்கள் அழிக்கிறதுக்கு துளசி முக்கிய பங்கு வகிக்கிறது. கேரட் அடிக்கடி சாப்பிடுங்க, கேன்சர் செல் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் துளசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. காலையில் வெறும் வயிற்றில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சுனே வாங்க. கேன்சர் செல்கள் அழிக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பானிபூரி சாப்பிடாதீங்க, கேன்சர் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நூடுல்ஸ் சாப்பிடாதீங்க. அதே போல் மேகி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பிளாஸ்டிக் கிளாஸில் டீ குடிக்காதீங்க. அது டீ குடிச்சோன்னா அது உள்ளே போயிட்டு புற்றுநோய், வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.